ஒரு அண்டர் ரேட்டட் பிரிண்டர் பற்றி பார்க்கலாமா? ஓல்ட் இஸ் கோல்டு சொல்லுவாங்கள்ல, அது இந்த மாடல் தாங்க. எல்பிபி 6030W ஒயர்லெஸ் பிரிண்டர், டைரக்ட் ஒய்ஃபை பிரிண்டர். லேசர் ஜெட்டில் எனக்கு பர்சனலாகவும் சரி, சர்வீஸ் பண்ணவும் சரி, ரொம்பவும் பிடிச்ச பிரிண்டர். ஹெச்பியில் எப்படி 1108 பிரிண்டர், அது மாதிரி தான் கெனானில் 6030W. இந்த ரெண்டு பிரிண்டருக்கும் ஒரு வித்தியாசம் தாங்க. என்னென்னா, ஹெச்பியில் ஒய்ஃபை இருக்காது, கெனானில் இருக்கும். மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. இல்லைங்க, மெயின்டெனன்ஸே பண்ண வேண்டாம். யூசர் ஃப்ரெண்ட்லி, இன்ஸ்டலேஷன் ரொம்ப ஈஸி, பெட்டர் ப்ரைஸு. கெனானில் ஒன்லி பிரிண்டர் பெஸ்ட்டுனா இது தாங்க. அதுவும் இல்லாமல் கேட்ரேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கலாம், கம்ஃபர்டபுள் கேட்ரேஜ் போட்டுக்கலாம். ஸோ கேட்ரேஜ் உங்களுக்கு வேணும்னா நம்ம ஷாப்பில் கூட வந்து வாங்கிக்கோங்க. இல்லை ரீஃபில் பண்ணணுன்னாலும் சரி, நம்மளை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வேளச்சேரியில் தான் இருக்கிறோம். ஸோ இது ரொம்ப பெட்டராக இருக்கும். உங்களுக்கு வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, ரொம்பவும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்மால் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த பிரிண்டர் உங்களுக்கு தேவைப்படும். ரொம்பவும் அண்டர் ரேட்டட் பிரிண்டருங்க இது. நிறைய பிரிண்டர் நம்ம ஒய்ஃபையில் பார்ப்போம், பட் இது வந்து அப்படி இல்லை. ஈஸியாக வந்து நம்ம ரீஃபில் பண்ணலாம். நீங்கள் கேட்ரேஜ் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். கேட்ரேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 1000க்குள்ளே தாங்க வரும். அதிகபட்சமாக நீங்கள் வந்து 1000 ருபீஸ் நீங்கள் செலவு பண்ணாலும் ஒரு 1500 காப்பி, மினிமம் 1000 காப்பியாவது எடுத்துடலாம். ரூபா ஒரு காப்பி அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஜெராக்ஸ் ஷாப் வெளியில் போய் நம்ம பண்ணாலும் 2 ரூபா வாங்குறாங்க. ஸோ இது நமக்கு ரூபா மிச்சம். அதனால் இது கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.